சரி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம்? என்ன நீங்க பிரிச்சு பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் யாரு? உங்க குடும்பத்துல ஒருத்தன். என்னையும் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? என்னங்க இது? அவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. நிர்மலா, தம்பிக்கு ஒரு காஃபி கொண்டு வாமா. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாதுங்க. நான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். காரு பங்களான்னு எல்லா வசதியும் கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரமோஷன் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு. எனக்கு நிர்மலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அது இல்ல, நிர்மலா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா. போன வருஷமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா. வசதி இல்ல, அதனால பிஎஸ்சியில சேர்த்துட்டோம். அடுத்த வருஷமாவது ஏதாவது வசதி வந்ததுன்னா மெடிக்கல் காலேஜில் சேர்த்துலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அவங்கள படிக்க வைக்கிறேங்க. அவங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிர்மலா தான் என் ஒய்ஃப் ஆக போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா 5 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் கூட காத்துக்கிட்டு இருப்பேன். நிர்மலாவை மட்டும் இல்லைங்க, நிர்மலா தம்பி நல்லா படிக்க வச்சு பெரிய இன்ஜினியர் ஆக்குறேன். நிர்மலாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சொந்தம் சொல்லிக்க நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? ஒன்னும் அவசரம் இல்லைங்க. நீங்க நிர்மலாவை கேட்டு நிதானமா சொல்லுங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லைங்க, நிர்மலா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிட்டோம். நம்ம வீட்டுல விருந்தே சாப்பிடுறேன். வரேன். என்ன பாது? அந்த ஆள் ஏதோ கல்யாணம் இல்லைன்னு பேசுறா. நீங்களும் சரிங்கிற மாதிரி சொல்றீங்க. என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த தம்பி நாளைக்கே கல்யாணம்னு சொல்லலையே. முதல்ல உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கல்யாணம்னு சொல்றாரு. என்ன பாது, இத்தனை நாளா சூர்யாவை மாப்பிள்ளைன்னு சொல்லி ஆசை காட்டினீங்க. என் மனசுலயும் நீங்க தானே ஆசையை வளர்த்து விட்டீங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமாமா? அவன் மாசம் 1500 ரூபாய் சம்பளத்துல ஒரு லாட்ஜ்ல சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால டாக்டர் ஆக முடியுமாமா? நீ சரின்னு சொல்ல போற ஒரு வார்த்தையில் தான் நம்ம குடும்பமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. உன் தம்பியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான். சிவா, சூர்யா மனசு கஷ்டப்படாதா? சரிம்மா, சூரிய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. காலம் புறாவும் நீ அடிப்படையிலையும் கிணத்தடையும் தான் கிடைக்க போறியா? நம்ம குடும்ப நன்மையை நினைச்சு யோசிச்சு முடிவு பண்ணுமா? சூரிய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. காலம் பூராவும் நீ அடுப்படியிலும் கிணத்தடியிலும் தான் கிடைக்க போறியா? நீ சரின்னு சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் நம்ம குடும்பமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. உன் தம்பியும் நாளைக்கு பெரிய ஆள் ஆக போறான். நேத்து நான் சொன்னதை பத்தி உங்க வீட்டுல என்ன முடிவு பண்ணீங்க? எதை பத்தி? அதான் நம்ம கல்யாணத்தை பத்தி. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஓப்பனா சொல்லிடுங்க, ஒன்றும் கட்டாயம் இல்லை. நீங்க எஸ்ன்னு சொன்னா எனக்கு நல்ல ஒய்ஃப் கிடைக்க போறாங்க. நீங்க நோன்னு சொன்னா நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறீங்க. வழக்கமா இறங்க இடம் வந்துருச்சு.
பரவாயில்ல, காலேஜ்லயே ட்ராப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா? என்ன கட்டிக்க போறவர்னு சொல்லிக்கிறேன். நிர்மலா, நிர்மலா, என்ன தம்பி? கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டேன், அதான் வர முடியல. நிர்மலா ரெடி ஆயிட்டாங்களா? இல்லையா, காலேஜ் போயிட்டால. எப்படி? உங்க ரூம்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் செல்வன் இருந்தார்ல, அவர் தான் அந்த கார்ல கூட்டு போனாரு. உங்க ஃப்ரெண்டு தாங்க நிர்மலாவை டெய்லி கூட்டிட்டு போறாரு. அவர் தாங்க கார்ல டிராப் பண்றாரு. ரொம்ப நல்ல டைப்புங்க. சரிங்க. எல்லா பஸ்ஸும் ஒன்னா வரும், இல்லைன்னா இப்படிதான். ஹாய் பாகா. ஏன் பாகவதன் கூப்பிட மாட்டியா? ஷார்ட் இஸ் ஸ்வீட். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். இல்லைங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொன்னு இருக்கு, சாப்பிடுங்க. நான் ஜெனரலா ஐஸ்கிரீம் சாப்பிடறது இல்ல, என் குரலுக்கு அது ஒத்து வராது. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாகா. நீங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் இதை சாப்பிடுறேன். காலி சப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். ஏமாத்திட்டானே. அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் ஆசைப்படக்கூடாது. டிக்கெட் நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். பாஸ்வேர்டு இருக்கானே. வைத்தியா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? சார், ஒரே லாட்ஜில் இருக்கோம், உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இன்னொன்னு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. புரியலையா? அதுக்குள்ள உள்ள இல்ல, தூக்கி போடு. அவன் கிடக்குறான் லூசு பையன், நீங்க சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூப்பர். ஏப்ரல் ஃபூல். மாப்பிள்ளை தெரியுமா? மாப்பிள்ளை ரொம்ப கூச்சப்படுறாரு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன கூச்சம்? மாப்பிள்ளைக்கு போடுமா, போதும். அப்புறம் என்ன சூர்யா, திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, எப்பவும் வர மாதிரிதான். அப்படியா? வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் வந்திருக்காரு, ஃபேமிலியா உட்காந்து கொஞ்சம் பிஸியா பேசிட்டு இருக்கோம். அப்புறம் வாயேன், ஒரு நாள் ஃப்ரீயா பேசுவோம். ம்.
மேக்ஸ்ல நான் 2 மார்க் கம்மியாட்டேன்டா. இல்லாட்டி நான் சென்டம்னா அடுத்த தடவை பாரு விட மாட்டேன். பரத், என்ன அங்கிள்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க போங்க, நான் வரேன். சரிடா. சொல்லுங்க அங்கிள். இல்ல, நிர்மலாவை எப்பவும் நான் தான் காலேஜ்ல டிராப் பண்ணுவேன். இப்பெல்லாம் அவங்க எனக்காக வெயிட் பண்றது இல்ல, வேற யாரு கூடயோ போயிடுறாங்க. உங்க அப்பா அம்மா கூட என்கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல. என்ன வேணாலும் நடக்குது உங்க வீட்டுல? சொல்லுடா ப்ளீஸ். இல்ல அங்கிள், நீங்க எவ்வளவு நல்லவரு, எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் எங்க வீட்டுல மறந்துட்டாங்க அங்கிள். அதுக்கு நிர்மலா என்ன சொன்னாங்க? முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா அக்காவை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க அங்கிள். இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் எங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அங்கிள். செல்வம் நிர்மலா ம். 2 பேரோட ஜாதக பொருத்தம் என்னன்னு பார்த்தேன்னா, ஐயரே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப நீங்க புறப்படுங்க, நான் அப்புறம் சொல்லி அனுப்புறேன். ம்? சரிங்க. என்னங்க, நம்ம மாப்பிள்ள செல்வம் வந்தா அந்த வீடியோவை கொஞ்சம். ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? தப்பு பண்ண மாதிரி. வாழ்க்கையில் எல்லாரும் வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்களும் அதான் பண்ணிருக்கீங்க. செல்வம் இப்ப பெரிய பொசிஷன்ல இருக்காரு. காரு, பங்களான்ட்டு எல்லா வசதியும் இருக்கு. நான் யாருங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு ரிசப்ஷனிஸ்ட். செல்வம் உங்க பொண்ணை டாக்டர் ஆக்குற, உங்க பையனை இன்ஜினியர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? என்னால கூட முடியும். ஆனா இப்ப இல்ல, நாளைக்கோ நாளானைக்கோ. அது சரி, என்னைக்கோ நடக்க போறதை நம்பிட்டு இருக்காம இன்னைக்கு உடனடியா நடக்க போகுது இல்லையா? நம்மளுக்கு அதானுங்க முக்கியம். பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிர்மலா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அது போதுங்க எனக்கு. ரேஷன்லாம் வாங்கிட்டேன். 5ஆம் தேதி சுகர் வாங்கணும். ஆண்டி ஞாபகமா வாங்கிருங்க. எலக்ட்ரிக் பில் கூட கட்டிட்டேன். அடுத்த மாசம் கட்ட வேண்டாம், அதுக்கு அடுத்த மாசம் கட்டினா போதும். 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் பால்காரன் வருவான், 5 நாள் பாக்கியம்பா. நான் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன், நீங்க எதுவும் கொடுத்துடாதீங்க. வரேங்க. கல்யாணத்துல கூட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன்.